ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட். அதாவது நவம்பர் 17 அன்னைக்கு நேஷனல் ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கன் பாலிசி, இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன், அது வந்து எப்படி எக்கனாமி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும், இல்லை புதுசாக ஏதாவது பாலிசி வந்தால் அது எந்த மாதிரியெல்லாம் வந்து நார்மல் மக்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு டேட்டாவை கவர்மெண்ட் கிட்டேருந்து டேட்டா எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அவங்க ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு இந்தியன் கன்சல்டன்சி கம்பெனி அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் எந்த அளவுக்கு H1B விசா ரிலேட்டடாக பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 வருஷமாகவே, அதாவது ஒரு டெக்கேடாகவே அமெரிக்கன் விசா சிஸ்டமே ஆண்டுகிட்டு இருந்த இந்தியன் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் இவங்களோட விசா அப்ரூவல் வந்து 10 இயர் லோ ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்றதான் அந்த ஆர்டிக்கலில் இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வாட்டி, அதாவது H1B விசா எம்ப்ளாய் பண்ணுற அந்த கம்பெனிஸ் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் டாப் 5 கம்பெனிஸ் வந்து இந்தியன் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸே கிடையாது, எல்லாமே வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் கவர்மெண்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணதில் இந்த வருஷம் ஆக்சுவலாக டாப் 7 இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்க மொத்த H1Bயும் சேர்த்தாலே 4573 H1Bs தான் அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்டாரிக் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்லாம் முக்கால்வாசி H1B வந்து அவங்க தான் ஹோல்டு பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. 2015 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஹையஸ்ட்டாக 15,000 ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ 2025 இந்த நம்பர் வந்து இப்போ வெறும் 4000 சொச்சத்தில் தான் இருக்குது. இது வந்து 2015 கம்பேர் பண்ணையில் 70% ரிடக்ஷன். அண்ட் 2015 விட்டுருங்க, அது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. போன வருஷம் கம்பேர் பண்ணையில் இது வந்து 37% வந்து டவுன். ஆக்சுவலாக அந்த H1B கம்பெனிஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து டாப் 25 எடுத்திங்கன்னா அந்த டாப் 25 லிஸ்ட்லேயே வெறும் 3 இந்தியன் கம்பெனிஸ் தான் வந்து இடம் பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், HCL, அவ்வளோதான். மீதி விப்ரோ, காக்னிசென்ட்டு, மீதி எல்லா கம்பெனிஸும் 25க்கும் கீழே தான் இருக்குது. அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரியல. ஆனால் டாப் 3ல் 25க்குள்ளே வரது பார்த்திங்கன்னா இந்த 3 கம்பெனிஸ் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் TCS, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டாப் 1, 2, 3 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் டாப் 5க்குள்ளேயாவது இருப்பாங்க. அப்படி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த டைனாமிக்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்லேருந்து நம்ம தெரிகிற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதுலேயும் இந்த டாப் 3 இந்தியன் கம்பெனிஸ் சொன்னோம் இல்லையா, அதுலேயும் டாப்பாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா TCS தான். 800 சொச்சம் H1Bs தான் அவங்க வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1400 சொச்சம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போது இது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ H1B, இது வந்து எக்ஸிஸ்டிங் H1B கிடையாது. ஸோ இங்கே இந்த டேட்டாவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் வந்து என்ன முன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து புது H1B அப்ரூவல் நம்பர்ஸ் தான். எக்ஸிஸ்டிங் இப்போ ஏற்கனவே வந்து அமெரிக்காக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ TCSலையோ இன்ஃபோசிஸ்லையோ இல்லை வந்து அந்த மாதிரி கம்பெனிஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த ரெனியூவல்ஸ் வந்து இந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஏற்கனவே இருக்க H1B எக்ஸ்டென்ஷன்ஸோ இல்லை ரெனியூவல்ஸோ அதெல்லாம் அதுலேயும் ஒரு ரிடக்ஷன் இருக்குது. பட் ஆனால் இந்த நியூ H1B மாதிரி இல்லை. விச் மீன்ஸ் தட் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிற அந்த டேட்டாவை சும்மா அப்படியே ஒரு ஹை பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக வர H1B எல்லாத்துமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது 37% போன வருஷத்தை கம்பேர் பண்ணையில் குறைச்சி அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது வந்து வேறு விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற H1Bs பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து 4%லேருந்து போன வருஷம் 4%லேருந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகி 7% வரைக்கும் போயிடுது. ஸோ இதுவும் வந்து இன்க்ரீஸ் தான். நம்ம புது H1B மாதிரி 30, 40 டபுள் டிஜிட்டில் இல்லை. இது வந்து ஒரு சினாரியோ இந்த டேட்டாலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. TCS மட்டுமே பார்த்தீங்கன்னா 5200 H1B ரெனியூவல்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் வந்து போன வருஷம் வந்து 4% டிக்ளைன் ரேட்டில் இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் திஸ் இஸ் நாட் அ சிக்னிஃபிகண்ட் டபுள் டிஜிட்டில் கிடையாது இந்த நம்பர். ஸோ இங்கே இருக்கிற H1B இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து இங்கே இருக்க ஈகோ சிஸ்டம் அவங்க வந்து அந்த அளவுக்கு குலைக்க விரும்பலை அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலியமாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போதே திடீர்னு வந்து ஒரு ஃபாக்ஸ் நியூஸில் ட்ரம்ப் வந்து இல்லை H1Bஸ்லாம் வேணும், நிறைய டேலண்ட்ஸ் இங்கே இல்லை அப்படின்னு அதை டிஃபெண்ட் பண்ணுறதையும் பார்த்தோம். ஸோ இங்கே என்னென்னா ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால்
இந்த டேட்டா என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துதுன்னா, ஓகே யார் என்ன வேணால் பேசலாம், என்ன ஒப்பீனியன் வேணால் சொல்லலாம், ஆனால் ஆக்சுவல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேட்டாவில் இது வந்து கிளியர் ஆகுது. புது H1Bக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பழைய H1B ஏற்கனவே உள்ளே இருந்து அதை ரெனியூ பண்ணும்போது அன்டில் அன்லெஸ் அதில் ஏதாவது பெருசாக பிசாராக வந்து நீங்கள் ரொம்ப அன்யூஷுவலாக இல்லாத பட்சத்தில் மற்ற எந்த விசா ஹோல்டரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது டேட்டா வழியாகவே இப்போ வந்து தெளிவாகுது. இந்த ரிப்போர்ட் வந்து ப்ரூவ் பண்ணுது. இதுக்கப்புறம் வந்து புதுசாக யூஎஸ் ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆன்சைட்னா உனக்கு லாட்ரி அடிக்கிற மாதிரிப்பா, உனக்கு வேணும்னா லக் இருந்தால் நீ நல்லா ஒர்க் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், பட் இருந்தாலும் கடைசியில் உனக்கு கிடைச்சாதான் கிடைக்கும் அப்படின்னும் போதே ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து மக்களுக்கு வந்துடும். அதை ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்சைட் வேணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுட்டு அந்த மாதிரி ரிசோர்ஸை நான் சொல்கிறேன். ஆஃப் ஷோரில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சைட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நல்லா வெறிகொண்டு ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கிளைண்ட் கிட்டலாம் பேசிட்டு எல்லாமே வந்து அவங்க அந்த ஒரு பாத்வே நினச்சி வந்து இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரிசோர்ஸுக்கு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி யூஎஸ்க்கு அமுச்சு வைப்பாங்க. ஸோ இந்த ரூட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வீக் ஆனதுனால என்ன நடக்க சான்ஸ் இருக்குன்னா, கிளைண்ட் சைட்லேயும் வந்து இந்தியன் கம்பெனி சொல்லிடுவாங்க, இங்கே பாருங்கப்பா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லை, நாங்களாம் அனுப்பணும்னு நினச்சா கூட இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் ஆஃப் ஷோர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கம்பெனிஸ் வந்து பிச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் வந்து ஆஃப் ஷோர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறது கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும். நீங்கள் ஆன் சைட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குற அந்த பெனிஃபிட் கம்பேர் பண்ணல அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா நாங்கள் எல்லாமே ஆஃப் ஷோரில் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ரிசோர்ஸ்லாம் ஆஃப் ஷோரில் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன் மாறும் அப்படின்றது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். இதில் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதாவது யூஎஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வர மக்களுக்கு இந்தியாவிலேருந்து H1B வர ரவுட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, முதல்ல இருக்கிற அந்த சான்ஸை விட இப்போது அவங்கள ஹையர் பண்ணுற சான்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இங்கே இருக்கிற மக்களுக்கும் அண்ட் புதுசாக யூஎஸ் யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு வரவங்களுக்கும் ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கும் அப்புறம் இங்கேயே வீசாவில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு வேலை தேடுற இந்த மக்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணையில் இப்போ வந்து சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இன் ஷார்ட் இந்த ரிப்போர்ட் என்ன வந்து நமக்கு காமிச்சிருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோவா இல்லை. ஆனால் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து புதுசாக யூஎஸ்க்கு வரணும் அப்படின்னு ஆஸ்பயர் பண்ணுற அந்த ரிசோர்ஸ்க்கு எல்லாமே ஒரு 20 இயர்ஸாக இல்லாத அளவுக்கு பாலிசி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ரிப்போர்ட்டை பற்றி நான் என்னென்னலாம் வந்து அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை ப்ரோ இது கொஞ்சம் பாயிண்ட் மாற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நீங்கள் சொன்ன ஒரு 2 விஷயம் நான் வந்து அக்ரி பண்ணலை, எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.